உண்மையிலே ஆண்டவன் மேல் ஆணையாக சொல்கிறேன், ஆன்மீக பிரிவு கோள் மேல்நாட்டு பிரிவு ஒன்றிய தலைவர் சின்னகவுண்டர் பாலஜி சின்னகவுண்டர் சொல்கிறேன். காளியாதேவி மேல் ஆணையா, ஏழுமலையான் பகவான் மேல் ஆணையாக சொல்கிறேன். இந்த 2026 ஸ்டாலின் தான் 2026 ஸ்டாலின் தான். ஏன் சொல்கிறேன்னா, நாடு முழுவதும் அம்மா புண்ணியம் செஞ்சுக்கிறார் பாரு. இந்த ஸ்டாலின் நாடு முழுவதும், இந்த தமிழ்நாடு முழுவதும் அம்மா புண்ணியம் செஞ்சுக்கிறார். அந்த ஸ்டாலின் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே நல்ல புண்ணியம் ஏற்றுக்கிறானுங்க நாடு பூரா தமிழ்நாட்டில். ஏன்னா ஏழைங்களுக்கு ரொம்ப சலுகை செஞ்சுட்டு அனுப்புவார். ஸ்டாலின் பேரை வச்சு அந்த கட்சியில் இருக்கிறவன் பூரா பேரும் எல்லாத்தையும் படுகொள்ள அடித்து நாடு முழுவதும் இவங்க தான் கொழிக்கிறானுங்க. நாங்கள் திமுக வச்சு நாங்கள் அதை செய்யணும் பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏழை மக்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி பூரா படுகொள்ள. இவங்க ஆட்சியில் இருந்து இந்த 2025 எம்மா அடுத்தவங்க சொத்தை பிறருக்கு எழுதி திருட்டு பத்திரம் திருட்டு கையெழுத்து வாங்கி எம்மா சொத்தை அபகரிக்கிற வேலைக்கு நிறைய துணையாக போய்க்கிறானு இந்த திமுக ஆட்சியில் இருக்கிறவன பூரா பேரும். இது பூராவும் ஸ்டாலினுக்கு தெரியல. ஸ்டாலின் இவங்களுக்கு உச்சேகம் கொடுத்து உரிமையை கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் பூரா சொத்தை அபகரிக்கிற வேலையை தான் கற்றுக் கொடுத்தான் ஸ்டாலின். கற்றுக் கொடுத்து நாட்டில் எதை சாதிச்சிட்ட? இந்த 2026 ஸ்டாலின் ஆற்றோடு போயிடும். உன்னுடைய ஆட்சி நடு ஆற்றுல தப்பிக்காது. உண்மையிலேயே இந்த 2026 இந்த ஸ்டாலின், கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், திமுக ஆட்சி பஸ்மாயிடும், நீடிக்காது. காளியாதேவி விடமாட்டா. ஜெயலலிதா காளியாத்தால் அவதாரம் எடுத்து நாடு முழுவதும் விளையாடி இருக்கிறார். ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா காளி அவதாரம் எடுத்துச்சு. ஜெயலலிதா போட்ட முடிவு ஏதுரா நம்ம பேர் வராதுன்னு ஜெயலலிதா முடிச்சுட்டு நீ தமிழ்நாட்டில் ஆட்சி ஆண்டுங்கிற. ஆனால் இந்த 2026 உன் ஆட்சி கவுருது. காளியாதேவி கவுக்குறான். நாங்கள் சொல்கிறது இல்லை, அந்த காளியாதேவியை சொல்கிறான். அதர்ணம் திமுக ஆட்சி ரொம்ப அதர்ணம். ஏதாவது கேட்டுட்டா போதும், அப்படியே நாங்கள் ஆளுங்கட்சின்னு ஊடேறி அடிக்க வர்றது, நடுவீதியில் அடிக்கிறது, கொலை பண்ணுறது, படிக்கிற பிள்ளைங்களை சித்திரவதை செய்கிறது. அந்தந்த பள்ளிக்கூடத்தில் கொடுமை, அதிக கொடுமை. வாத்தியாருங்களாம் தலகாணி வச்சு தூங்கினுக்கிறான். பள்ளிகளுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்கல, திருத்தலை, பிள்ளைங்க ஆளை மீறுது. படிக்கிற பிள்ளையிலேருந்து சின்னஞ்சிறுசுலேருந்து போத வசதியில் இறங்கி போச்சு இந்த ஸ்டாலின் கொடுத்த உச்சேகம். ஒரு ஆம்பளைக்கு ஃப்ரீ டிக்கெட்டுன்னு கொடுத்துருந்தாங்க, பசங்க படிச்சுட்டு சுமகிற பசங்க கூட எங்கேயாவது ஃப்ரீ டிக்கெட்டாக நம்ம போய் எங்கே போய்க்கலாம், போய் எங்கேயாவது 10 ரூபாய் சம்பாதிக்கும். பொம்பளைக்கு ஃப்ரீ டிக்கெட்டுன்னு கொடுத்து பொம்பளை எந்த நாட்டில் போய் சம்பாதிக்க முடியும்? எங்கேயாவது ஊர் விட்டு ஊர் போய் அரியா பிள்ளையோ ஒரு கல்யாணம் பண்ண பிள்ளையோ இல்லை போய்க்க முடியாதுலாம் ஊர் விட்டு ஊர் பொம்பளைங்க போய் சம்பாதிக்க முடியுமா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து? அப்போ பொம்பளைங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டுன்னு கொடுத்தாக்கா யாரும் பஸ் ஏற போகிறதும் நஷ்டம் வர போகிறதும் நாம் பணக்காரன் ஆகிடலாம், நல்ல பேர் எடுத்துடலாம், பொம்பளைங்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்னு எடுத்து படுகொள்ளடிச்சு சம்பாதிக்கிற. ஆம்பளைக்கு ஃப்ரீ டிக்கெட்டு கொடுத்துருந்தாக்கா அவன் எங்கேயாவது ஓடி எவன் ஒரு கம்பெனியாவது லோக்கலில் வேலை செஞ்சாவது குடும்பத்தை காப்பாற்றும். எதுவுமே கிடையாது. ஆம்பளைக்கு எந்த சலுகையும் கிடையாது. சலுகை நீ கொடுத்தது ஸ்டாலின் என்ன சலுகை கொடுத்துக்கிறேன்னா, குவாட்ரு சாராயம் குவாட்ரு சலுகை கொடுத்த. குவாட்ரு விலை ஏற்றி வரும். ஏன்னா இந்த குடி வெறி ஆகி போச்சு மனுஷனுக்கு. சின்ன பிள்ளைலேருந்து குடி வெறி ஆகிடுச்சு. குடி வெறி ஆகி அந்தந்த ஊரில் அடிச்சுக்குது. 11 மணி 12 மணிக்கு மேலே வீதியில் அடித்து மடியுது. பிள்ளைங்களை சித்திரவதை செய்யுது. சின்ன பிள்ளைங்களை சித்திரவதை. பெற்றவங்க பேச்சு கேட்கல. கல்யாணம் பண்ண அட்டன் டைமில் அந்த பொண்ணு ஆயாவோடு ஓடி போகுது. அவன் வாழ்க்கை வீணாக போகுது. கோட்டை குடிச்சே சாவரம், இல்லை சுருக்கு போட்டு சாவரம் குடிச்சிட்டு. இது போல் நாடு முழுவதும் நடக்குது. பிள்ளைங்க துணிச்சலாக போய் எந்த ஊர்லேயும் காலேஜ்லேயோ எங்கேயும் துணிஞ்சு சட்டமாக போய் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு முடியல. இதுதான் நடக்குது நாடு முழுவதும். ஸ்டாலின் கொடுத்த சலுகை பிள்ளைங்க படிக்கக்கூடாது,
ஆம்பளை பிள்ளைங்களாம் குடிக்கணும், கோட்டை கடை மேலே கோட்டை கடையை உருவாக்கணும், விலையை ஏற்றணும். அந்த விலை எம்ஐஆர்னாலும் அந்த மண்டபம் வைத்து அந்த கோட்டை கொடுத்து அவன் கடங்காரன் ஆகணும், பொண்டாடிக்குள்ளலாம் உதைக்கணும், அடிக்கணும், குடும்பம் களையணும். இதாண்டா உன்னுடைய திமுக ஆட்சியில் நடக்குது. அப்பா கோவிந்தா கோவிந்தா.